இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. மல்லி 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 மல்லி. ராஜி ராஜி ராஜி, என்ன ராஜி, நான் அங்கிருந்து கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கேன். என்னமோ கூப்பிட்டது கூட காதுல கேட்காம அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்க போல. என்ன நீங்க பப்ளிக்ல என்னோட பேரு சொல்லி கத்திக்கிட்டு வரீங்க? ஓ, உன்னை பேரை சொல்லி கூப்பிடாம பின்ன எப்படி கூப்பிடுறதா சொல்லு. உன் வேலையை சொல்லியா கூப்பிடுவாங்க? இந்த ஃப்ராடு 420 கூட போறத தம்பியை ஏமாத்துனவ, அடுத்தவங்க சொத்த ஆட்டைய போட்டவ, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணவ, இப்படி எல்லாமா உன்னை கூப்பிடணும்? சீச்சி சீச்சி சீ, அப்படி எல்லாம் கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? ரோட்ல நின்னு இப்படி இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அடியாத்தி, மேடம் ரொம்ப டீசென்ட் போல. ஆனா பாக்குற வேலையில ரொம்ப கலீஜா இருக்கே. வெளியில மட்டும் ஜென்டில் உமன் வேஷம், ஆனா உள்ள பூரா சாக்கடை சாக்கடை. சீச்சி சீச்சி, கப்பு தாங்கல. பப்ளிக் பிளேஸ் ஆச்சேன்னு பாக்குறேன். என் ஸ்டேட்டஸ்க்கு உங்ககிட்ட எல்லாம் ரோட்ல நின்னு பேசுறதே தப்பு. அட இருப்புல இருப்புல, எங்க நீ அதுக்குள்ள கிளம்பிட்ட? உங்ககிட்ட பேசணும்னு தான் தேடி வந்திருக்க, அப்புறம் என்கிட்ட பேசாம போனா எப்படி? இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? அப்படி கேளு, உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும்? சிச்சி, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என் மாப்பிள்ளை தம்பிக்கும், அதான் உன் தொம்பிக்கும், எங்க மல்லிக்கும் முதல் கல்யாண நாள் வரப்போகுது. அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா ராஜி, நீ மட்டும் இல்லன்னா இவ்வளவு தூரம் மாப்பிள்ளையும் மல்லியும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களா சொல்லு? என்னைக்கு உன்னை விட்டு பிள்ளைங்க வெளியில வந்தாங்களோ அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா காதல் ஜோடிங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, அதான் பார்த்தேனே. மாசம் 7000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு கேரேஜ்ல வேலை பாக்குறதும், டெய்லி 100-200 கிடைக்குமான டெலிவரி பாக்குறதும் ரொம்ப சந்தோஷமா தானே இருந்திருப்பாங்க. ஹலோ பேபி, இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? உனக்கு எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணப்பை தானே பிடிச்ச ஆட்டுது. என் பிள்ளைங்க கிட்ட பணம் இல்லதான், ஆனா மனசு நிறைய சந்தோஷம் இருக்கு தெரியுமா? சோ அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிய சும்மா ஜாம் ஜாம் ஜாம்னு கொண்டாட போறோம். மாப்பிள்ளை தம்பியே சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேரையும் இணைச்சு வைக்க ஐயோ நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எதுவுமே பெருசா கை கொடுக்கல. ஆனா கடைசியில ஓ மூலமா சேர்த்து வைக்கணும்னு ஆண்டவனை எழுதி வச்சிருக்கான். அட கைய கூட ஆத்தா, கை கொடு கை கொடு கையோ. கோயில்ல திருக்கல்யாணம், ஸ்பெஷல் பூஜைக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஸ்பெஷல் விருந்தே நடக்கும். இங்க பார்ப்புல, நீ மிஸ் பண்ணிடாத. உன்னை நேர்ல பார்த்துதான் உனக்கு அழைப்பு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இங்கேயே உன்னை தற்செயலா பார்த்ததும் எனக்கு சொல்லாம இருக்க முடியல. அதான் புள்ள உன்னை இங்கேயே கூப்பிட்டுட்டேன். கோச்சுக்காம வந்துரு என்ன? போன கல்யாணம் எல்லாம் மாப்பிள்ளை தம்பிக்கு இஷ்டமே இல்லாம நடந்த கல்யாணம். ஆனா இந்த தடவை அவங்க ரெண்டு பேரோட பூரண விருப்பத்தோட கல்யாணம் நடக்க போகுது. அதான் நீ கண்டிப்பா வரணும், சரியா ராஜி? சோ ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில மறு கல்யாணம் நடத்த போறீங்க, அதுக்கு நான் வரணும், அப்படிதானே? வரேன். அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா கண்டிப்பா வரேன். ஏற்பாடு பண்ணுங்க, சிறப்பா ஏற்பாடு பண்ணுங்க. ஏய், ஹலோ பேபி, என்ன நடந்தா கண்டிப்பா வரேன்னு சொல்ற? ஏதாவது உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்கலான்னு மட்டும் நினைச்சிடாத. நீ தலைகீழ நின்னாலும் உன்னால அது முடியாது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ அவசியம் வந்து கலந்துக்கணும். வரட்டா மூச். மல்லி, மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு, தக்காளி எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. என்ன மல்லி, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? வாசல்ல இருந்து தான் கொட்டிட்டு வரையா இல்ல கடையில இருந்தே கொட்டிக்கிட்டு வரியா? மல்லி, உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? ஜம்பமா உட்கார்ந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? நான் அப்படி அர்த்தத்துல கேட்கல மல்லி. என்னாச்சு உனக்கு? உன் மனசு இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே, அதான் கேக்குறேன். உடம்பு எதுவும் சரியில்லையா? நான் நல்லாவே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் மட்டும்தான் பொறுப்பா கவனிக்கணும்ல.
மத்த யாரும் பொறுப்பா இருக்க மாட்டீங்க. மல்லி நீயா ஏன் இப்படி அர்த்தம் எடுத்துக்கிற? நீ வழக்கமா இப்படி நடந்துக்க மாட்டல்ல, அதனாலதான் அப்படி கேக்குற. வழக்கமா எதுவும் பேசாம எந்த கேள்வியும் கேட்காம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு உங்க எல்லாருக்கும் சேவை செஞ்சுட்டே இருப்பேன் இல்லையா? அந்த மல்லி தான் எல்லாருக்கும் வேணும். அப்படி இருந்தா நல்லவ. கேள்வி கேட்டுட்டா மல்லி மாறிட்டான்னு முத்திர குத்திடுவீங்க. இல்ல ஏமா டென்ஷன் ஆவறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன ஆகலன்னு கேளு. இப்படி எல்லாத்தையும் வீடு முழுக்க வீசி இருக்க, நான் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிதானே? ஏமா டென்ஷன் ஆவறீங்க? நானே எடுத்து வச்சிடுறேமா. ஏன் சொல்ல மாட்டேன்? இவர மாதிரி தானே நீயும் இருப்ப. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? உங்க எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்கு நான் வேணும். மல்லி அவ அப்படி என்ன கேட்டுட்டா? ஏன் அப்படிலாம் பேசுற? சரிதான், நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடிருவீங்க. நீங்க கேள்வி கேட்டா தப்பில்ல, ஆனா நான் பதில் சொல்லிட்டா தப்பாயிடுது. நல்லா இருக்குங்க உங்க நியாயம், ரொம்ப நல்லா இருக்கு. மல்லி சாரி மல்லி, நீ வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி கேட்டிருக்க கூடாது. சாரி, நீ இத விட்டுரு. ஏன் தப்புதான். வெண்பா நீயும் சாரி சொல்லிரு. சாரிமா. சாரி. காலையில உங்களுக்கு எந்திரிச்சு காஃபி போடுறதுல இருந்து வீடு கூட்டி பெருக்கிறது, துடைக்கிறது, சமையல் பண்றது, பாத்திரம் கழுவுறது, கடைக்கு போறது எல்லாம் நான் தான் செய்யணும். நீங்க எல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே இருந்துகிட்டு ஒரு நியாயம் பேசுவீங்கல்ல? வெண்பா மல்லிமா கிட்ட திரும்ப சாரி கேளு. மல்லிமா சாரி. மல்லிமா சாரி சொன்னா நடந்ததெல்லாம் சரியாயிடுமா? மல்லி விடு மல்லி, கேட்டது என்னோட தப்புதான். என்ன செய்யணும்னு சொல்லு, நான் அதை செய்யறேன். நீங்க ஏதாவது செய்வீங்களோ செய்யாம எக்கேடும் கெட்டு போவீங்களோ எனக்கு தெரியாது. என்ன யாரும் எதுவும் செய்ய சொல்லாதீங்க, நான் செய்ய மாட்டேன். மல்லிமா. மல்லிமாக்கு என்னாச்சு டாடா? கோவமா போறாங்க. தெரியல வெண்பா, நேத்துல இருந்தே மல்லி அப்படிதான் இருக்கா. சரி விடு, எல்லாம் சரியாயிடும். அப்படியா? எப்படி டாடா? வேணா பிக் பாட்டி கிட்ட பேச சொல்லுவோமா? வேற வேணையே வேணாம். நாம கேள்வி கேட்டதுக்கே இப்படி பேசுறா. அவங்க ஈக்குவலா ஏதாச்சும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோ, பிரச்சனை பெருசாயிடும். அப்ப எப்ப டாடா சரியாவாங்க? திடீர்னு தானே மல்லியம்மா இப்படி ஆனாங்க, திடீர்னு சரியாயிடுவாங்க. வெண்பா இதுக்கு பேரு மூட் ஸ்விங். திடீர்னு கோவமாவாங்க, திடீர்னு நார்மல் ஆயிடுவாங்க. உங்களுக்கு எப்படி டாடா தெரியும்? யார் சொன்னது? அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் எல்லாம் இப்படிதான் மூட் ஸ்விங் ஆகி வீட்ல சண்டைலாம் நடக்குமா. சோ இத கண்டுக்காத, கேஷுவலா இரு. நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும் டாடா. நேத்து காலையெல்லாம் நல்லா தான் என்கிட்ட பேசினாங்க, இன்னைக்கு என்கிட்டயே கோவப்பட்டாங்க. சரி அதை விடு, நம்ம இப்போ ஆக்ஷன்ல இறங்கலாமா? ஆக்ஷனா? என்ன டாடா? அம்மா என்ன ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டா முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவேன்? ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவேன். கரெக்ட். இன்னைக்கு டாடா ஹவுஸ் ஹஸ்பண்ட். பாரு ஃபுல் வீட்ல கலாட்டாவ. அவ மூட் ஸ்விங்கே அப்படியே ஸ்விங் பண்ண வச்சிருவோம். என்ன டாடா இது ஹவுஸ் ஹஸ்பண்ட்? வீட்ல வேலையெல்லாம் இன்னைக்கு டாடா தான் செய்ய போறேன். நீ டாடாக்கு அசிஸ்ட் பண்ண போற. இன்னைக்கு மல்லியம்மாக்கு டோட்டல் ரெஸ்ட். சூப்பர் டாடா. ஹவுஸ் ஒய்ஃப் செய்யற வேலையில ஹவுஸ் ஹஸ்பண்ட் செய்யணும், அதானே டாடா? எஸ். ஆனா மின்னுக்கு எல்லாம் பண்ண வருமா? எல்லாமே வரும். பொண்ணு கையில பாத்திரம், ஆண் கையில அது சித்திரம். பொண்ணு புத்தியில அது கூடு, ஆண் மனசுல அது வீடு. உப்பு புளி இல்லனா அங்க புலம்பல், எது இல்லனாலும் இங்க ஆகும் சமையல். டாடா இது என்ன கோலம்? நான் யாருன்னு கண்டுபிடி. தெரியலையே. நான் தான் ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஓ, இதான் ஹவுஸ் ஹஸ்பண்டோட யூனிஃபார்மா? எஸ். நான் ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, நான் க்ளீன் பண்ணும்போது மேல இருந்து தூசி எல்லாம் விழும், அது உன் மேல பட்டுரும். அதனால நீ
நீ ஏதாவது மாஸ்க் போட்டுக்கோ, சரியா? இல்லனா இப்படி மூக்க முடிக்கோ, சரியா? நான் க்ளீன் பண்றேன். Done. It's done. எப்படி? வேலை முடிஞ்சதுடா. எல்லாம் முடிஞ்சுதாவா? பாதி கூட முடியல. துவைச்ச துணி எல்லாம் நம்ம மேல போய் காய வைக்க வேணா? ஐயோ, அதுவுமா இருக்கு. பின்ன இவ்வளவு நாள் இந்த வேலையெல்லாம் மல்லிமா தனியா தானே பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, இனிமே எல்லா நாளும் நானே மல்லிமா கூட ஷேர் பண்ணி பண்ண போறேன். நல்ல ஐடியா டாடா. நானே ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி? டாடா. இந்தாங்க டாடா. Thank you. கிளிப் கொடு. இந்தாங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டாடா. நோ வெண்பா, இனிமே தான் முக்கியமான வேலை இருக்கு. சமையல். டாடா, சமையலா? உங்களுக்கு தெரியுமா? நிஜமாவா? இருக்கவே இருக்கு போனு. அத பார்த்து சூப்பரா சமைச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு நான் தான் எல்லாமே செய்ய போறேன். எப்படி? ஓகே டாடா. ஓகே, போலாமா? கம் ஆன். டாடா, ஸ்பீட் அள்ளுதே. பின்ன டாடானா சும்மாவா? இன்னைக்கு எப்படி எல்லாத்தையும் அசத்துன்னு அசத்துறோம் பாரு. நம்ம வண்டி ஹைவேல ஹை ஸ்பீட்ல போகும். விளக்கத்துலாமா? சரி, பண்ணுங்க. சரி, சாமி கும்பிடுவோமா? கடவுளே. ஏய், என்ன இல்ல, சாமிய. ஓ. சமையல் பண்ணுவோமா? எஸ். எஸ். ஏய். டாடா, வாசனை கம கம கமன்னு வருது. சமையல் முடிஞ்சதும் நீ தான் முதல்ல டேஸ்ட் பண்ணி சொல்லணும். கண்டிப்பா நான் சொல்லணுமா? பின்ன நீங்க தானே என் சீஃப் கெஸ்ட். எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லி ஆகணும். சரி, முதல்ல நான் சாம்பார் செஞ்சிருக்கேன், அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு. கை காட்டுங்க. டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்டே வித்தியாசமா இருக்கு டாடா. வெளியமா வைக்கிற மாதிரியே இல்ல. இத நான் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறதா எப்படி? டாடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடா. டேஸ்டியா இருக்கு. நான் நிஜமா தான் சொல்றேன். என் செல்லம், நீயே சர்டிபிகேட் கொடுத்த, அப்ப செமையா தான் இருக்க போகுது. ஐயோ, மாப்பிள்ளை தம்பி, என்ன கோலம் இது? இன்னைக்கு எல்லா வேலையும் எங்க டாடா தான். ஏ, மல்லிமா எங்க? மாப்பிள்ளை தம்பி, எதுக்கு உங்களுக்கு இது வேண்டாத வேலை? மல்லி, ஏ மல்லி, மல்லி மல்லிமா வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போனா? பிக் பாட்டி மல்லிமா இருக்காங்களா அவங்க? நானே சொல்றேன், இரு. அது கோயில்ல ஏதோ பூஜைன்னு சொல்லி போகணும்னு சொன்னா, வேலை எல்லாம் இருக்கேன்னு யோசிச்சா, நான் தான் நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். எல்லாம் அங்கங்க கடந்துச்சா, நானும் டாடாவும் சேர்ந்து எல்லாம் கிளீன் பண்ணி வீடு பெருக்கி தொடச்சு துணி துவைச்சு காய போட்டு மடிச்சு காய்கறி நெருக்கி சமையல் பண்ணிருக்கோம். என்ன மாப்பிள்ளை தம்பி, எதுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவ இப்படி உங்ககிட்ட எல்லா வேலையும் தள்ளிட்டு போயிட்டாளா? நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. மிச்சம் ஏதாவது வேலை இருந்தா நானே எடுத்து செய்யறேன். ஹலோ ஹலோ பிக் பாட்டி, அப்படி ஓரமா உட்காருங்க. வெண்பா, என்ன இப்படி பேசுற? பின்ன என்ன, எல்லாம் கஷ்டப்பட்டு நாம பண்ணுவோமா? இவங்க கடைசியா வந்து நல்ல பேர் வாங்கிப்பாங்களா? ஏய் ஏய் ஏய், எனக்கெல்லாம் உன்ன அந்த நல்ல பேர் வேண்டாம். நீயும் உங்க டாடாவும் மட்டும் அந்த பேர் அப்படியே வச்சுக்குங்க. நான் இங்கேயே இப்படியே வெயிட் பண்றேன்.
என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரியலையே. சாம்பார் ரசம் எல்லாம் கம கமன்னு மணக்குதே. எனக்கு பசிய தூண்டி விட்டுட்டு இருக்கு மாப்ள. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தாமா. அப்படியே மல்லிக்கு ஃபோன் பண்ணி எப்ப வருவான்னு கேளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க மாப்ள தம்பி. அம்மா அம்மா, நான் கூப்பிட சொன்னதா சொல்ல வேணாம். நீங்களே கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு கேளுங்க. என்ன மாப்ள தம்பி, என்னாச்சு? பிக் பாட்டி அது வந்து வெண்பா, நான் சொல்றேன். மாப்ள தம்பி, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அவ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாளா? எங்க போனா? இல்லங்கம்மா, அது என்னன்னு தெரியல. அவ ஏதோ மூட் அவுட்ல இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம நான் அதை புரிஞ்சுக்காம எப்பவும் போல பேசிட்டேன். அவ ஏதோ லைட்டா டென்ஷன் ஆயிட்டா. இவர மாதிரி தானே நீயும் இருப்ப. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? உங்க எல்லாருக்கும் சேவை செய்யறதுக்கு நான் வேணும். நீங்க ஏதாவது செய்வீங்களோ செய்யாம எக்கேடும் கெட்டு போவீங்களோ எனக்கு தெரியாது. என்ன யாரும் எதுவும் செய்ய சொல்லாதீங்க. நான் செய்ய மாட்டேன். இதான் நடந்தது. இவள என்ன சொல்றதுனே தெரியலையே. தம்பி, சாரி தம்பி, இருங்க நானே அவளை கேக்குறேன். அம்மா, கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. பெரியம்மா போன் எடுக்கலாமா வேண்டாமா? ஹலோ, எங்க இருக்க? அம்மா அம்மா அம்மா, கோவப்படாம. என்ன பெரியம்மா? இல்ல எங்க இருக்கேன்னு கேட்டேன். ஏதோ பக்கத்துல தான், கோவில்ல. பக்கத்துல கோயில்ல தான் இருக்காளாம். என்ன பெரியம்மா? இல்ல வீட்டுக்கு வந்தேன், நீ இல்லையா, அதான் கேட்டேன். வீட்டுக்கு வரையா மல்லி? வரேன் பெரியம்மா. அம்மா என்ன சொன்ன? வரேன்னு சொல்லிருக்கா மாப்ள, இப்ப வந்துருவா. அவர் என்ன வெறுக்கவும் என்னை விட்டு ஒதுங்கி போக வைக்கிறதுக்காகவும் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். அது கூட பரவாயில்ல. ஆனா வெண்பா பாவம், சின்ன புள்ள, அவளையும் எல்லாம் திட்டிட்டேன். அவ முகமே மாறி போச்சு. நான் என்ன வாழ்க்கை வாழறேன்? எதை நோக்கி போறேன்? வீட்டுல வேற எல்லாத்தையும் போட்டது போட்டபடி வெளியே வந்துட்டேன். ஏன்னா எனக்கே பிடிக்காம போயிடுச்சு. இப்படி மோசமானவளா நடிச்சு நடிச்சு போக போக மனசுல ஈரமே இல்லாதவளா மாறிடுவேன் போல. கடவுளே, இது எங்க போய் முடிய போகுதோ? அப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன மனம், என்ன மனம் பா. இதனாலதான் பெரிய பெரிய விசேஷங்கள்ல ஆம்பளைங்களை சமைக்க விடுறாங்க போல. பா, டேஸ்ட் அட்டகாசம். வந்ததுதான் வந்துச்சு இந்த இன்டர்நெட். பா, எப்படி எல்லாம் இந்த மனுஷங்களை மாத்திருது. நாமளும் தான் இத்தனை நாள் சமைக்கிறோமே, என்ன புண்ணியம். மாப்பிள்ள கிட்ட இந்த ரசத்தை எப்படி பண்ணாருன்னு கேட்கணும். ஆஹா, மாப்பிள்ள மாப்பிள்ள வரங்கம்மா. வாசனை பாரு. வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேன். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, இது தக்காளி ரசம் தானா? எப்படி பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். இல்லம்மா, அது வாமல்லி, என்ன அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டு இருக்க? மல்லிமா, வாங்க மல்லிமா, வந்துட்டீங்களா? வாங்க. அட வாங்க மல்லிமா, வாங்க வாங்க. வா வாமல்லி. மாப்பிள்ள தம்பி, இது நம்ம வீடு தானா இல்ல வீடு மாதிரி வந்துட்டுமான்னு நினைக்கிறா போல.
நம்ம வீடு தான், நம்ம டாடா தான். மல்லி வீடு எப்படி நீட்டா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.